கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லூப்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி ஆகுதுன்னு பார்த்தோம். அதில் வந்து நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதை இன்னும் டவுட்ஸ்ன்னு கொஞ்சம் பேர் தான் நீங்கள் கேட்குறீங்க, மற்றவங்க டவுட்ஸ்ன்னு கேட்குறது இல்லை. ஸோ நீங்கள் கேட்காது உங்களுக்கு புரியுது நான் எடுத்துக்குவான்னு தெரியல. நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு டவுட்ஸ் இருந்தால் கொண்டு வாங்க, ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் செஷன் போயிடலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஃபங்க்ஷன். ஸோ function.py ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்னன்னு பேசிக்காக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சாஃப்ட்வேர்னு எடுத்தனா அதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் லைன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? செட் ஆஃப் லைன்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5000 லைன், அதுக்கு மேலே 1 lakh லைன்ஸ், அவ்வளோ லைன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் டைப் பண்ணிட்டே போகிறேன். இப்போ இது ஒரு டாஸ்க், அடுத்து இது ஒரு டாஸ்க், இது ஒரு அடிஷன், இந்த மாதிரி நான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிஷன் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கால்குலேட்டர் எடுத்தாலே எத்தனை ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுது? ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இது மட்டும் கிடையாது, ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் எடுக்கலாம். ஸோ ஒரு கால்குலேட்டர் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் காஸ் தீட்டா எடுக்கலாம், காஸ் தீட்டா, சைன் தீட்டா. ஸோ ட்ரிக்னாமெட்ரி, கரெக்டுங்களா? ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இது எல்லாமே கால்குலேட்டரில் இருக்குது, ஓகேங்களா? இப்போது எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போது அடிஷன்ற ப்ரோக்ராம் எப்போ ஒர்க் ஆகும்? எப்போ ஒர்க் ஆகும்னா நம்ம கால்குலேட்டரில் ப்ளஸ்ன்ற ஒரு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணாதான் ஒர்க் ஆகும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ப்ரீ டிஃபைன்டாக அவங்க ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எப்போல்லாம் யூசர் வந்து இந்த ப்ளஸ் பட்டன் அழுத்துறாரோ அப்போ வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம மொத்தமாக பண்ணும்போது சிஸ்டம் ஹேங் ஆகும். ஏன்னா அடிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் பண்ணிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே டைம்ல நம்மளால ரன் பண்ண வைக்க முடியாது, ஓகே? ரன் பண்ணோம் அப்படின்னா முடியாதுன்னு கிடையாது, முடியும். பட் ரன் பண்ணிச்சுது அப்படின்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். நமக்கு யூசருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துட்டா சிஸ்டமும் ஸ்பீடாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கான்செப்டுக்காக தான் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு தியரியாக சொல்லிடுறேன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பைத்தான் ஃபங்க்ஷன் இஸ் ஏ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும், அதுக்குள்ளே செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண அப்படின்னா எனக்கு அடிஷன் நடக்கணும், சப்ராக்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு சப்ராக்ஷன் நடக்கணும். அந்த மாதிரி தனித்தனி ஃபங்க்ஷனாக எழுதி வச்சணும் அப்படின்னா யூசருக்கு என்ன தேவையோ அதை கால் பண்ணி எடுத்துப்பாங்க, ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் இஸ் ஏ செட் ஆஃப் இஸ் ஏ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தட் ரிட்டர்ன்ஸ் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க். என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே நான் என் கர்சர் தெரிஞ்சுங்களா? சார் ஓகே, இதில் டெஃப்ன்ற ஒரு கீவேர்டு இருக்கும். இதுதான் வந்து ஃபங்க்ஷனுக்கான ஒரு கீவேர்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், ஃபங்க்ஷன் நேமு, அதுக்கப்புறம் பெராமீட்டர்ஸ். பெராமீட்டர்ஸ்னால் நான் என்னன்னு சொல்லுவேன், நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம், ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இது இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் பேசிக்காக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னு. சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்ன்ற ஒரு கீவேர்டை குறிக்கும், அதுக்கப்புறம் அதில் ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், ஓகேங்களா? ஃபங்க்ஷன் நேமு, அதுக்குள்ளே பெராமீட்டர்ஸ் இருக்கும், ஒரு கோலன் இருக்கும், ஓகே? கோலன், இதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எழுத போகிற ப்ரோக்ராம், இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்ற ஒரு ப்ரோக்ராம். இப்படி தான் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கான சின்டாக்ஸு நான் ஜஸ்ட் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு அடிஷன் பண்ண போகிறேன். ஒரு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், டெஃப்ன்றது கீவேர்ட் ஓகேங்களா, ஃபங்க்ஷனுக்கான கீவேர்ட் டெஃப் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. பைத்தான்ல டெஃப் ஸ்பேஸ் விட்டு நான் ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் நேமை கொடுக்குறேன் ஓகேங்களா, ஆடு. இப்போ இதுல என்ன பண்றேன், 2 பேராமீட்டர் நான் கெட் பண்றேன். ஏன்னா அடிஷன் பண்ணணும் அப்படின்னா 2 பேராமீட்டர் வேணும். கரெக்ட் தானே? ஸோ 2 பேராமீட்டர் வேணும். ஸோ அதுக்காக நான் ஏ கமா பின்ற 2 பேராமீட்டர் இங்க கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங் நான் சொல்றேன். இப்போ ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை எப்பெல்லாம் யூசர் கால் பண்றாங்களோ அப்போ 2 பேராமீட்டரோட இங்க வருவாங்க. ஸோ பேராமீட்டர்ன்றது வேரியபிள்ஸ் கூட சொல்லலாம். பேராமீட்டர் ஆர்குமெண்ட் ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ பேராமீட்டர் வந்து ஃபங்க்ஷனோடைய பிராக்கெட்ல கொடுக்கணும் ஓகேவா. இப்போ யூசர் வந்து இந்த ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷனை கேட்டு வந்தாங்க அப்படின்னா, ஆனால் கேட்டு வரும்போது 2 வேரியபிளோட அவங்க வரணும். வந்தால் மட்டும் தான் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபங்க்ஷன் எழுதிட்டேன், ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் எழுதிட்டேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாமல் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. நான் இப்போ இங்கே சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கால்குலேட்டர் எடுத்தோம் அப்படின்னா ஆடுன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணாதான் அந்த அடிஷன் ஒர்க் ஆகும்னு சொன்னேன் கரெக்டா. அதே மாதிரி இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணாம இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. அதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கால் பண்ணி விடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், நான் வந்து ஏஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட். ஸோ ரெண்டு வேல்யூ வாங்கிக்கிறேன். enter value of a. சேம் இதே மாதிரி b-க்கு நான் வாங்கிக்கிறேன். b. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 2 பேராமீட்டரையும் இதுக்கு அனுப்ப போறேன். இதுக்கு அனுப்பி ஒரு ஆன்சர் நான் கெட் பண்ண போறேன். அப்ப நான் என்ன பண்றேன், நான் டைரக்டாவே ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுக்கணும் ஓகேங்களா. அந்த ஆடுக்கு நான் இந்த 2 பேராமீட்டரையும் வாங்கி அதுக்கு அனுப்ப போறேன், ஏ கமா பி. ஸோ என்ன வேல்யூ இதுக்கு பாஸ் ஆகுதோ அப்போ இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ நான் இப்போ இதுல என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா, என்ன நம்பர் கொடுக்கணும் அதை ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம இப்போ ரிட்டர்ன் பண்றதை பிரிண்ட் பண்ணா தானே அது ஆன்சர் தெரியும். ஸோ அதெல்லாம் நான் பிரிண்ட்ல எழுதிக்கிறேன். பிரிண்ட்ல அது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸ்கிரீன்ஷாட்டும் இந்த ஃபங்க்ஷன் காலிங்க நான் பிரிண்ட்ல எழுதுறேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கும். இப்போ கவனிங்க, நான் ரன் பண்றேன். அவர் வந்து அது அகாடமிக் குரூப். அந்த குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவர் வந்து என்கிட்ட என்ன கேக்குது, என்டர் தி வேல்யூ ஆஃப் a ன்னு கேக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 6 கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். b வேல்யூ கேக்குது, 8 கொடுக்குறேன். நான் என்டர் கொடுத்த உடனே எனக்கு பாத்தீங்கன்னா அடிஷன் நடக்குது. கவனிச்சீங்களா? அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பூரா ஒண்ணே பண்ண வேண்டாம், வெறும் ஒரு காலம் ஃபோன் நம்பர் ஒரு காலம் போட்டு நேம்ல யாரும் தெரியாது, வெறும் வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் குரூப்புக்கு நம்பர் அப்படியே எனக்கு வந்து புரியலன்னா சொல்லுங்க. குரூப் மெசேஜ் போட்டு நாளைக்கு. சோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாம விட்டனா என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரோகிராம் எந்த எரருமே த்ரோ பண்ணாது. இப்போ நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டேன், நான் மறுபடியும் ரன் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி 4 கொடுக்குறேன், 8 கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். ப்ரோகிராம் இதை விட்டு வெளியே வந்துருச்சு. அப்ப என்ன ஆகுது, இது ரெண்டுமே ரன் ஆகுது. அதுக்கப்புறம் வேற எதுவுமே நடக்கல, ஏன்னா வேற எதுவுமே இல்ல. ஆனா ஃபங்க்ஷன் இருக்காங்க, ஆனா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல. கால் பண்ணாம இந்த ஃபங்க்ஷன் நடக்காது, அதையும் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. இப்போ நல்லா கவனிங்க, நான் இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்றேன். டெஃப் சப்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குறேன். அதுலயும் a கமா b தான் உள்ள வரப்போகுது. உள்ள வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, a மைனஸ் b எனக்கு ரிட்டர்ன் பண்ணி விடுன்னு சொல்றேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு அசைன்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கும் a கமா b தான் உள்ள வரப்போகுது. உள்ள வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா a ஸ்டார் b. ஏன்னா a ஸ்டார் bனா மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ அது ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டெஃப் டிவிஷனுக்கு சேம் 2 வேரியபிள் உள்ள வர போகுது. 2 வேரியபிள் உள்ள வந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் a டிவைடட் பை b இது ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இப்போ 4 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம்ல 4 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இப்போ நான் கால் பண்ணிக்கிறது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். இப்போ இதுக்கு நான் என்ன பண்றேன், இதை டெலிட் பண்ணிட்டு இதை டெலிட் பண்றேன். நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 1 வந்து அடிஷன் கொடுக்குறேன், அடிஷன். ஸோ இந்த 2 வேரியபிள் தான் நான் இன்புட்டா வாங்க போறேன் யூசர்ட்ட இருந்து ஓகேங்களா. 2 வேரியபிளை வாங்கி
இதுல எது வேணுமோ நான் யூஸ் பண்ணிக்க போறேன். எனக்கு அடிஷன் வேணா அடிஷன் பண்ண போறேன், சப்ட்ராக்ஷன் வேணா சப்ட்ராக்ஷன் பண்ண போறேன், டிவிஷன் வேணா டிவிஷன் பண்ண போறேன். ஸோ இதுதான் நான் என்னுடைய ப்ரோக்ராமோட அச்சீவ்மெண்ட். இப்போ நான் /n கொடுத்துக்கிறேன் அடுத்த லைனுக்காக. ஓகேவா? ஸோ 2 subtraction multiplication 4 வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன். ஓகேங்களா? /n அடுத்த லைனுக்காக. ஓகே, இப்போ எனக்கு பிரிண்ட்ல என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். இது 2 வேல்யூ வாங்கிட்டு இது ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்னொரு பிரிண்ட் ஒன்று எழுதிக்கிறேன். சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம் எழுதிக்கலாமா? மேல ஒரு ஹெட்டிங் மாதிரி வச்சுட்டு பிரிண்ட்ல சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம். ஓகே, இப்போ இதுக்குள்ள நான் 3 ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கூப்பிடாம ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? கால் பண்ணாம ஒர்க் ஆகாது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், 2 வேல்யூ மட்டும் நான் கெட் பண்ணிக்கிறேன். கெட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் நான் யூசருக்கு கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், இஃப் கிளாஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். இஃப் நான் இதை வந்து நான் என்ன பண்றேன், இன்புட்ல வாங்கிக்கிறேன். இன்புட்டை வாங்கி யூசரா இன்புட்ல செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை வச்சு நம்ம எந்த ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இதை வாங்குறத நான் CHன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ சாய்ஸ்ன்ற மாதிரி இல்லை சாய்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். ஸோ இஃப் சாய்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா, நல்லா கவனிக்க, சாய்ஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன கூப்பிடணும்னு நான் நினைக்கிறேன், என்ன பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் the addition is கர்லி பிரேஸ்ல அந்த ஃபங்க்ஷன் நம்ம கூட்டு விடலாம். கரெக்டுங்களா? அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணி விடலாம். A, B அனுப்பிச்சு விடலாம். ஏன்னா A, B இங்கேயே நம்ம இன்புட்டை வாங்கிட்டோம் யூசர்கிட்ட, அதை அனுப்பிச்சு விடலாம். ஸோ அனுப்பும் போது என்ன அனுப்பணும், கண்டிப்பா Fன்ற ஒரு கீவேர்டு கொடுத்தா ஒர்க் ஆகும் நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ அப்போ எப்போ யூசர் 1 சூஸ் பண்றாங்களோ அப்போ என்ன நடக்கும், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி நமக்கு ஆன்சர் பிரிண்ட் ஆகும். கிளியரா கைஸ்? புரியுதா? அந்த ப்ரோக்ராம் சின்ன ப்ரோக்ராம் தான். புரியுதா? சிம்பிளா புரியுதா? ஓகே, புரியுது நம்புறேன். இன்னொரு டைம் சொல்லுங்க. இன்னொரு டைம் இது வரைக்கும் புரியுதா? இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதுன வரைக்கும் புரியுதா? அது வரைக்கும் ஓகேங்க சார். அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண, இந்த ஃபங்க்ஷன் இது வரைக்கும் ஒர்க் ஆகாது. இது வரைக்கும் நம்ம எழுதுனா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. நம்ம இன்னும் கால் பண்ணல. நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணாம ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் 2 இன்புட்டை மட்டும் வாங்கியிருக்கேன். டைரக்டா என்ன ஒர்க் ஆகும் இந்த ப்ரோக்ராமு, இது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் டைரக்டா இதான் ஒர்க் ஆகும். ஸோ இது எதுவுமே ஒர்க் ஆகாதுன்னா நம்ம ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கோம். ஸோ அதை கூப்பிடாம ஒர்க் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த லைன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்பதான் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல தான் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஃபங்க்ஷன் காலிங் பண்ணியிருக்கேன். இப்பதான் இந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். புரியுதா? இல்ல புரியல சொல்லுங்க. இந்த லைன் வந்து ஒரு பிரிண்ட்டுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. பிரிண்ட்டுக்காக மட்டும் தான் எழுதியிருக்கேன். இந்த பிரிண்ட்ல கொடுக்குற இன்புட்டை நான் சாய்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ஏன்னா நான் எனக்கு சாய்ஸுக்காக, வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ அடுத்தது ஓகே. ஸோ அடுத்த சாய்ஸ், ஸோ நான் எலிஃப்ல எழுதிக்கிறேன். சாய்ஸ் 2 இருந்துச்சு அப்படின்னா the subtraction is சப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணி விடலாம். ஓகேவா? கரெக்டா அந்த சப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு அது போயிட்டு நமக்கு ஆன்சர் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கடுத்து மறுபடியும் நான் என்ன பண்றேன், சேம் எலிஃப் நான் 3 கால் பண்றேன். 3 கால் பண்ணும்போது எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஒர்க் ஆகணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் இஸ் MULன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணி விடலாம். அதான் நம்ம போட்டிருக்கோம் இங்க. ஸோ இது ஃபங்க்ஷன் நேம் தான், நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. MUL தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, நீங்க மல்டிப்ளிகேஷன் ஃபுல்லா கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேர்டு
மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் அழகாக ஸ்டார்ட் ஆந்தா போதுன்ற மாதிரி நான் அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க 4 சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, யூசர் வந்து 4 சூஸ் பண்ணாங்கன்னா எனக்கு டிவிஷன் ஒர்க் ஆகணும். டிவிஷன் இஸ் டிஐவி அந்த கால் பண்ணி விடுறேன். சப்போஸ் அவங்க வந்து இதுல இருக்கிற எந்த ஆப்ஷனுமே யூசர் சூஸ் பண்ணல அப்படின்னா, ஏதாவது 5 டைப் இதுல இருக்கிறதே 4 ஆப்ஷன் தான் இருக்கு, ஓகேவா? சப்போஸ் இப்போ யூசர் வந்து இதை வேற ஏதாவது சூஸ் பண்றாங்கன்னா எரர் தானே த்ரோ பண்ணும். ஸோ அதுக்காக ஒரு எரர் மெசேஜுக்காக ஒரு பிரிண்ட் ஒரு எல்ஸ்ல எழுதிக்கலாம். invalid option இந்த மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் த்ரோ பண்ணலாம். ஸோ ஓகேங்களா, இப்போ ப்ரோக்ராம் எதுவும் யாரும் த்ரோ பண்ணல, நான் ஜஸ்ட் ரன் பண்ற பாருங்க. சிம்பிள் ப்ரோக்ராம் தான், இது ஒண்ணுமே கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு 4 ஃபங்க்ஷன் மட்டும் எழுதிருக்கேன், ஒரே மாதிரி தான் எழுதிருக்கேன். எழுதிட்டு 2 இன்புட்டை வாங்குறேன், எனக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணி அந்த இஃப் கிளாஸ்ல போட்டு எழுதிட்டேன், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா கைஸ், ரன் பண்ணவா? ஓகே, இப்போ ரன் பண்ற பாருங்க. ஓகே, எடுத்த உடனே என்கிட்ட என்ன கேக்குது, சிம்பிள் கால்குலேட் ப்ரோக்ராம்னு ஒரு அவுட்புட் வருது. அதுக்கப்புறம் என்கிட்ட என்டர் த வேல்யூ ஆஃப் ஏன்னு கேக்குது. நான் என்ன பண்றேன், ஏக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ ஏக்கு என்ன கொடுக்கலாம், 45 கொடுக்குறேன். ஸோ பிக்கு என்ன கொடுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் 100. நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுத்த உடனே எனக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது, கரெக்டா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது, தெரியுதுங்களா? இப்போ என்கிட்ட ஆப்ஷன் கேக்குது, அது ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி கர்சர் நிக்குது. என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்? சப்ட்ராக்ஷன் கொடுக்கலாமா? சப்ட்ராக்ஷன் கொடுக்குறேன். நான் 2 ஆப்ஷன் சூஸ் பண்றேன். அப்போ 2ன்ற வேல்யூ எதுல ஸ்டோர் ஆகும், சாய்ஸ்ல ஸ்டோர் ஆகும். ஏன்னா சாய்ஸ்ன்றதே ஒரு இன்புட், ஒரு பேராமீட்டர் தான் வாங்குறேன், நான் ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி தான் வாங்குறேன், தெரியுதுங்களா? ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ என்டர் என்ன கிடைக்குது, ஆன்சர் பாருங்க, மல்டிப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. ஸோ எப்போ நான் இந்த இது எப்போ ஒர்க் ஆகுதுன்னா 2 சாய்ஸ் பண்ணும்போது இந்த சப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. மற்ற ஃபங்க்ஷன் என்ன ஆகுது, ஐடியெலாம் இருக்குது. ஐடியல்னா அது எதுவுமே ஒர்க் ஆகல. எப்பப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்களோ அப்போ தான் ஒர்க் ஆகும். கிளியரா? அப்போ இது சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். மெயினாக வந்து நம்ம வந்து சிஸ்டம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் கிளாஸ்லாம் இருக்கு, நம்ம பார்க்கலாம், 1 by 1 பார்க்கலாம். இது கிளியரா புரியுதா? இதுல நம்ம என்ன ஒரு அடிஷனலா ஒன்று பண்ணிக்கலாம், இதை கட் பண்ணி ஒரு பிரிண்ட்ல எழுதிட்டேன். ஏன்னா அது வந்து அதுலேயே நிற்குது. ஸோ அதெல்லாம் இதை பிரிண்ட்ல எழுதிட்டு என்டர் யுவர் சாய்ஸ்ன்னு கொடுத்துடலாம். என்டர் யுவர் சாய்ஸ், அடுத்த லைன் இது சாய்ஸ்னு பிரிண்ட் ஆகும். அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நான் இதில் நான் மல்டிப்ளிகேஷன் ரன் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் ரன் பண்ணுற பாருங்க. என்கிட்ட ஏ ஸ்டேட்மெண்ட் கேட்குது. நான் ஜஸ்ட் 67, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்கிட்ட என்ன கேட்குது, என்டர் யுவர் சாய்ஸ்ன்னு கேட்குது. அது யூன்னு அடிச்சிட்டேன். சரி, ஓகே, யுவர் சாய்ஸ், அது பிரச்சனை இல்லை. என்டர் யுவர் சாய்ஸ், நான் என்ன சாய்ஸ் கொடுக்குறேன், மல்டிப்ளிகேஷன் கொடுக்கவா? 3 சாய்ஸ் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுது, இந்த மல்டிப்ளிகேஷன் ஈஸ்ன்னு போட்டு எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. ஸோ மல்டிப்ளிகேஷன் மட்டும் அது கால் பண்ணுது. புரியுதா கைஸ்? இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்குமே புரியுதா? ஓகே, நான் புரியுது. யாருக்காவது புரியாம இருக்கா? ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன இல்ல இது புரிஞ்சுதுன்னா நான் அடுத்து ஒரு பெரிய ஒரு இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் பார்ப்பேன். இல்லைன்னா இதுலயே நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி, இது இருக்கட்டும். நம்ம அடுத்த ப்ரோக்ராம் இதுலயே இன்னொரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் கமெண்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? 3 டாட் போட்டால் கமாண்ட் ஆகும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ 3 டாட் போட்டு கமெண்ட் பண்ணிடுறேன் இந்த ப்ரோக்ராம். இப்போ இதுலயே நான் என்ன பண்ண போறேன், நான் ஒரு டாஸ்க் ஒன்று பண்ண போறேன். என்னன்னா இப்போ ஓகே, ஒரு ஏஐ ப்ரோக்ராம் மாதிரி பண்ணலாம். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹாயின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா, ஹாயின்னு டைப் பண்ணா எனக்கு வந்து அவுட்புட் என்ன வரணும், ஹவ் ஆர் யூன்னு வரணும். சாரி, ஹாய் வரணும்.
ஸோ how are you டைப் பண்ண அப்படின்னா how are you டைப் பண்ணா எனக்கு ஃபைன் வரணும். இந்த மாதிரி ஒரு சின்ன டாஸ்க் பண்ணலாமா? இல்லை இது இவ்வளோ பெருசு வேணாம் இப்போதைக்கு வேணாம். இப்படி பண்ணலாம். நான் வந்து 1 டைப் பண்ணா குட் மார்னிங் வரணும். என்னோட டாஸ்க் ஓகேங்களா? குட் மார்னிங். 2 டைப் பண்ணா குட் நவுன் வரணும். 3 டைப் பண்ணா குட் ஈவினிங் வரணும். 4 அவங்க டைப் பண்ணாங்கன்னா குட் நைட்னு வரணும். ஓகேங்களா? இதான் என்னோட டாஸ்க்கு. ஸோ இது சின்ன ப்ரோக்ராம், இதை பண்ணுவோம். குட் நைட். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெஃப் ஓகேங்களா, டெஃப் பிரிண்ட்ன்ற ஒரு பிரிண்ட் வேணாம், பிரிண்ட்ன்ற அடிக்கூடாது. ஏன்னா பிரிண்ட் வந்து இன்பில்டாக இருக்கிற ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேம் வைக்கக்கூடாது. ஷோன்ற ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம். ஓகேங்களா? எனக்கு ஷோ பண்ண அப்படின்னு. ஸோ பெராமீட்டருக்குள்ளே நான் எதுவுமே அனுப்பலை. ஓகேங்களா? எனக்கு பெராமீட்டருக்குள்ளே நான் எதுவுமே அனுப்பலை. ஸோ நான் குட் ஜிஎம்னு ஷார்ட்டாக வச்சுக்கிறேன் ஃபங்க்ஷன் நேம். ஸோ எப்போ இந்த ஜிஎம்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்களோ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு பிரிண்ட்டு குட் மார்னிங் பிரிண்ட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஹாய் குட் மார்னிங். ஓகேங்களா? ஸோ அப்போ ஜிஎம் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? குட் மார்னிங்ன்றது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது டெஃப் குட் மார்னிங் பதில் குட் நவுன் அடிக்கலாமா? குட் நவுன்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? குட் ஈவினிங் குட் நவுன்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் ஃபங்க்ஷனை மட்டும் நான் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் கால்னா நான் கால் பண்ணலை. ஓகேவா? ஸோ குட் ஜிஇன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு என்ன நடக்கணும்? குட் ஈவினிங் எனக்கு சொன்னால் மட்டும் போதும். குட் ஈவினிங். அடுத்து டெஃப் குட் நைட் ஜிஎன். ஸோ எந்த பேராமீட்டரையும் நான் பாஸ் பண்ணல. ஓகேங்களா? இங்கே பேராமீட்டர் எதுவும் பாஸ் பண்ணல, ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் பண்ணுறேன். அதெல்லாம் உள்ள நான் இந்த பேராமீட்டருக்குலாம் எதுவுமே கொடுக்கல. குட் நைட். ஓகே ஓகே. இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன், ஃபங்க்ஷன் எல்லாம் நான் ஜஸ்ட் ஒரு கேப் விட்டுருக்கேன் அழகாக தெரிய புரியறதுக்காக. ஒரு 2 மார்க் இருக்கு. அப்போ தான் தனித்தனி ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரியும், அதுக்காக தான். ஓகேவா? இப்போ நான் தனித்தனி ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இப்போ ப்ரோக்ராம் எந்த எரருமே த்ரோ பண்ணல, நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. பட் ஆனால் என்ன ஆகுது, எந்த அவுட்புட்டுமே வரல. அப்போ என்ன ரீசன்? இதில் என்ன நடந்திருக்கு? யார் வேணா சொல்லலாம். என்ன நடந்திருக்கு? ஜஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம காலே பண்ணல, அதுதான் இங்க நடந்திருக்கு. ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். கிளியரா? எஸ் சார். ஓகே. இப்போ என்னோட டாஸ்க் என்ன, நான் எப்பலாம் 1 டைப் பண்றேனோ அப்போ எனக்கு என்ன நடக்கணும், குட் மார்னிங் நடக்கணும்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ அப்படியே நான் என்ன பண்றேன், இது அப்படியே ஒரு பிரிண்ட்ல எழுதுறேன். பிரிண்ட் Call is going on. சே குட் மார்னிங் அப்படின்ற ஒரு /n சே குட் நவ் /n 3 டாட் வந்து சே குட் ஈவினிங் சொல்லுங்க அப்படின்னு. சே 4 நான் 4 டைப் பண்ணா எனக்கு என்ன நடக்கணும், 4 டைப் பண்ணாங்க அப்படின்னா சே குட் நைட் நடக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு பிரிண்ட்டுக்குள்ள நான் எழுதியிருக்கேன், ஏன்னா அப்பதான் பிரிண்ட் பண்றதுக்காக. ஓகேவா? சேம் அதே மாதிரி சாய்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்ல இன்ட் இன்புட் ப்ளீஸ் என்டர் யுவர் சாய்ஸ், என்டர் யுவர் சாய்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே.
இப்போ சேம் நம்ம மேல என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். ஜஸ்ட் என்ன பண்றேன், if ch = 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும், இந்த குட் மார்னிங்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். கரெக்ட் தானே? ஸோ gm அப்படியே கால் பண்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. பேராமீட்டர் எதுவுமே அனுப்பல, அப்படியே கால் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ யூசர் எப்போ 1 டைப் பண்றாங்களோ அப்போ இது மேட்ச் ஆகி குட் மார்னிங் பிரிண்ட் ஆகும். பார்க்கலாமா? ஸோ சாய்ஸ்ல என்ன பண்றேன், 1 டைப் பண்றேன், என்டர் கொடுக்குறேன். எப்படின்னா இந்த ஹாய் குட் மார்னிங்ன்ற ஒரு சென்டென்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகுது, இங்க இருந்து பிரிண்ட் ஆகுது. கிளியரா? எல்லாருக்குமே புரியுதா? ஃபர்ஸ்ட் இது புரியுதா? ஓகேங்க சார். கிளியரா? ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு டவுட், இந்த குட் மார்னிங்கை நான் வந்து 10 டைம் பிரிண்ட் பண்ண வைக்க முடியுமா அப்படி எனக்கு ஒரு क्वेश्चन வரலாம். இப்போ நான் 1 டைப் பண்ணோனே குட் மார்னிங்ன்றது 10 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் நான் திரும்ப கால் பண்றேன். 5 டைம்ஸ் இப்போ கால் பண்ணியிருக்கேன், நான் மறுபடியும் ரன் பண்றேன் பாருங்க. ஸோ நான் கால் தான் பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் 1 டைப் பண்றேன், 1 டைப் பண்றேன், என்டர் கொடுக்குறேன். எனக்கு எத்தனை டைம் குட் மார்னிங் பிரிண்ட் ஆகுது? 5 டைம்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஆனா நான் எழுதுனது ஒரு டைம் தான் எழுதினேன். என் ஃபங்க்ஷன் வந்து ஒரு டைம் தான் நான் ஃபங்க்ஷன் எழுதினேன். குட் மார்னிங்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டைம்ல எழுதினேன். ஆனா நான் கால் பண்ணும்போது எத்தனை டைம் கால் பண்ணியிருக்கேன்? புரியுதுங்களா? 5 டைம்ஸ். அப்போ நம்ம இதனுடைய இப்போ ஃபங்க்ஷனுடைய யூசேஜ் புரியுதுங்களா? ரீயூசபிலிட்டி. அப்போ நம்ம ஒரு வாட்டி ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதை எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ரீயூசபிலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நீங்க ஃபங்க்ஷனை பத்தி கேட்டாங்க அப்படின்னா என்ன மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன சொல்லணும், ரீயூசபிலிட்டின்னு சொல்லணும். ரீயூசபிலிட்டி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒரு வாட்டி எழுதிட்டு எத்தனை வாட்டி வேணாலும் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். எங்கெங்க வேணுமோ அங்கங்க நம்ம எழுதிக்கலாம். கிளியரா? ஓகேண்ணா. ஓகே. அதே மாதிரி இதை நீங்க ஃபுல்லா இந்த வீடியோ ரெக்கார்டர் செக்ஷனை நீங்க வாங்கி ஃபுல்லா அடிக்கடி இதை பாருங்க, அப்பதான் இது கிளியரா புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன், ஜஸ்ட் இதை நான் டெலிட் பண்றேன். எனக்கு இது ஒரு சென்டென்ஸா வேணும்னு நான் நினைக்கிறேன். குட் மார்னிங் இருந்தா நல்லா இல்லை, ஓகேவா? அவங்க உங்க பேர் பக்கத்துல வந்து நல்லா இருக்கும்ல, அப்ப எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? பிரிண்ட்டுக்குள்ளார நான் எஃப் யூஸ் பண்ணிக்கிறேன். அன்பு ஒன்றும் இல்லை, அன்புன்ற ஒரு வேர்டை போட்டு பிராக்கெட்டுக்குள்ளார நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும் சொல்லுங்க யாராவது? என்ன அவுட்புட் வரும் இதுக்கு? ஜிஎம் தானே கால் பண்ணியிருக்கா, சொல்லாம இதை பார்த்து அப்படியே சொல்லாம என்ன அவுட்புட் வரும்? சார் குட் மார்னிங். குட் மார்னிங் மட்டும் வரும், அன்புங்கிற நேம் வரும். வெரி குட். அன்பு ஹாய் குட் மார்னிங் இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸா யூஸ் பண்ணிக்க முடியும். இங்க தெரியுதுங்களா? அன்பு என்கிட்ட சாய்ஸ் கேக்குது, நான் ஒன்றும் கொடுக்குறேன். அன்பு நன்னுன்னு வருது. ஹாய் குட் மார்னிங் வந்துருச்சு, பட் ஆனால் நன்னுன்னு வருது. அன்பு நன்னு அன்புன்றது பிரிண்ட் பண்ணிட்டு தனியாக பிரிண்ட் எழுதுவோம். ஓகே, அன்பு ஹாய் குட் மார்னிங் பிரிண்ட் ஆகுது. மறுபடியும் நன் எங்கிருந்து வருது? அது ஓகே, நன்னு வரல. சரி, இப்போ எனக்கு அன்பு ஹாய் குட் மார்னிங் வருது.
பட் ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி என்டர் மார்க்ல இல்லை வேணாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டுமே எனக்கு ஒரே லைன்ல வேணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸ்லாஷ் போட்டு எண்டுன்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்குங்களா? எண்ட் ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தனா என்ன ஆகும்? இதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் விழும், இது வந்து மேல போயிடும். சொல்லி கொடுத்தேன் தானே? அதுதான் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணல. இப்ப தெரியுதுங்களா? ஹாய் அன்பு, ஹாய் குட் மார்னிங் வருதுங்களா? இந்த குட் மார்னிங்ன்றது மேல போயிடுச்சு. இது புரியுதா? ஓகேங்க சார். அதே மாதிரி நீங்க எல்லா சாய்ஸ்க்கும் நீங்க எழுதுங்க. நான் ஜஸ்ட் 2 சாய்ஸ் மட்டும் இப்ப எழுதுறேன். ஸோ எல்சிஎஃப்ல நான் 2 டைப் பண்ணாங்க அப்படின்னா இங்க யார் இருக்கா? அல்கேட்ஸ் சே குட் மார்னிங் போல என்ன டைப் பண்றேன்? குட் நைட் டைப் பண்றேன். அப்போ ஜிஎன் என்ற ஃபங்க்ஷன் என்ன பிரிண்ட் ஆகும்? ஹாய் குட் நைட் தானே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் 2 சூஸ் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? நான் ஒன்னும் என்டர் கொடுக்கல, என்ன அவுட்புட் வரும்? ஸோ குட் நைட். அல்கேட்ஸ் குட் நைட்னு வரும். அல்கேட்ஸ் சேது. ஓகேவா? ஸோ என்டர் கொடுக்குறேன். அல்கேட்ஸ் குட் நைட்ன்ற ஒரு அவுட்புட் எனக்கு வருது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியரா புரியுதா? ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்றது, எப்படி டிஃபைன் பண்றதுன்னு புரிஞ்சிச்சிங்களா? ஓகேண்ணா. ஓகே, நம்ம பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் எழுதும் போது இன்னும் டீப்பாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணுறேன். இன்னும் 2 இதை நீங்கள் கால் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த கண்டினியூ ப்ரோக்ராம். இப்போ இருக்கிற எத்தனை மெம்பர் இருக்கீங்க? நீங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்டா? ஆமாண்ணா. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே, அப்போனா வந்து இன்டர்வியூக்கு இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அடுத்தது இப்போ நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி பண்ணலாம். சின்ன ஒரு ரியல் சினாரியோ ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகேங்களா? ரியல் சினாரியோனா ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஏடிஎம் ப்ரோக்ராம். ஓகே, இது யாரெல்லாம் ஏடிஎம் போயிருக்கீங்க? எல்லாருக்குமே ஏடிஎம் பத்தி தெரியுமா? தெரியும். ஓகே, ஏடிஎம் எதுக்கு யூஸ் ஆகுது? ஓகே, மணியை வித்ரா பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம ஏடிஎம் போறோம், ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போறோம். அந்த ஏடிஎம் கார்டு உள்ள போட்டோன்னே அமௌண்ட் வந்துருமா? ஏடிஎம் கார்டு உள்ள வராது, கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? ஒரு பின் கொடுக்கணும், கரெக்ட் தானே? நம்ம ஒரு பின்னை கொடுத்து அந்த பின் வந்து வேலிட் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு அமௌண்ட்டே வித்ரா ஆகும், கரெக்ட் தானே? அமௌண்ட் வித்ரா கிடைக்கும், கரெக்டா? ஸோ அந்த சின்ன டாஸ்க்கே நம்ம ரியல் சினாரியோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். எப்போ நீங்க காலேஜில் மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதை வச்சு நீங்களே ட்ரை பண்ணலாம். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எப்போனாலும் எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம். ஒரு 1000 லைன்ஸ் ப்ரோக்ராமை நீங்களே ட்ரை பண்ணணும், ஒரு டாஸ்க்காக ட்ரை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரியல் சினாரியோ நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? அமௌண்ட் ஏஎம்டி ஒரு வேரியபிளில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும்ல. நான் இப்போ ஸ்டாட்டிக்காக தான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு என் அக்கௌண்ட்டில் நான் 10,000 என்னோட பேலன்ஸ் வச்சுக்கலாம். பிஏஎல் பேலன்ஸ் அமௌண்ட் வேரியபிள் நேம் நான் ஒரு 10,000 இப்போ என் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படி நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது எல்லாமே உங்களுடைய பேங்க்ல இருக்கும். ஓகேவா? உங்களோட பின் வந்து நான் இப்போதைக்கு 1 2 3 4 டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? யூசர் வந்து ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு எப்போ 1 2 3 அடிக்கிறாரோ அப்போதான் என்ன ஆகணும்? எனக்கு அமௌண்ட் வித்ரா ஆகணும். ஓகேவா? இதான் என்னோட டாஸ்க். கிளியரா? கிளியரா? ஓகே, இப்போ என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பிரிண்ட் பண்ணிட்டேன்? ஏடிஎம் ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ உள்ள போய் நான் ஏடிஎம் இன்சர்ட் பண்ணணும் தானே? அப்போ அதுக்கு ஒரு மெசேஜ் சும்மா போட்டுடலாமா? அழகா இன்சர்ட் யுவர் ஏடிஎம் போடலாமா? ஏன்னா அப்படிதான் இருக்கும். ஏடிஎம்ல போனீங்கன்னா அழகா இருக்கும். வெல்கம் டு அவர் பேங்க்னு இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. வெல்கம் டு அவர் பேங்க்.
பேங்க் நேம் மென்ஷன் பண்ணோம்னா அவர் பேங்க். அதுக்கப்புறம் மறுபடியும் பிரிண்ட்ல ப்ளீஸ் இன்சர்ட் யுவர் ஏடிஎம்மா. ஸோ நம்ம இஷ்டம் எப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ 2 பிரிண்ட்டுமே இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஏடிஎம் இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ண உடனே நம்மள்ட்ட என்ன கேட்கும்? லாங்குவேஜ் கேட்குங்க சார். அப்புறம் லாங்குவேஜ். ஓகே, லாங்குவேஜ் கேட்கும். அது நம்ம ரொம்ப டீப்பாக பண்ண வேணாம், நம்ம லைட்டாக பண்ணுவோம். சரி, லாங்குவேஜ் கேட்கும். இங்கிலீஷ் சூஸ் பண்ண அடுத்து நான் கேட்கும் பின்னு தான் கேட்கும். கரெக்டா? பின் நம்பர் கேட்கும். இப்போ பின் நம்பர், இப்போ யூசர் வந்து ஒரு டைம் பின் என்டர் பண்ணுவாரு. ஆல்ரெடி பேங்க்ல ஒரு பின் இருக்கும். கரெக்ட் தானே? அப்போ அந்த 2 பின்னும் மேட்ச் ஆனதானே நமக்கு அமௌண்ட் வித்ரா ஆகும். அப்போ நான் என்ன பண்றேன், இன்னொரு வேரியபிள் ஒன்று செட் பண்றேன். PWD பாஸ்வேர்ட்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? PWD பாஸ்வேர்டு. நான் பாஸ்வேர்ட்னு வச்சுக்கிறேன். என்ன பாஸ்வேர்டு ஈக்குவல் டு யூசர்ட்ட வாங்கிறதுக்காக இன்புட் போதுமாங்க, அவ்வளோ. என்டர் யுவர் பின்னுங்களா, பின் நம்பர். ஓகேவா? இப்போ நான் என்டர் பண்ற பின் நம்பரு இன்டிஜரா எதுல போய் ஸ்டோர் ஆகும்? எதுல ஸ்டோர் ஆகும்? பாஸ்வேர்ட்ல ஸ்டோர் ஆகும். பாஸ்வேர்டுன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். கரெக்ட்டா? பாஸ்வேர்டுன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். இப்போ வேரியபிள் ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்து நான் செக் பண்ணணும். கரெக்ட்டா? நான் கொடுத்த பாஸ்வேர்டும் என் பேங்க்ல இருக்கிற பின் நம்பரும் ஒண்ணான்னு செக் பண்ணணும். கரெக்ட்டா? செக் பண்றேன். if pin equal to double equal to so பாஸ்வேர்டான்னு செக் பண்றேன். பாஸ்வேர்டான்னு செக் பண்ணிட்டு நான் அடுத்து என்ன பண்றேன், ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்தா அழகா இருக்கும்ல, யுவர் பின் இஸ் கரெக்ட்லாம் ஏதோ ஒன்று. இல்லை, பாஸ்வேர்டு அது ஓகேனாலே ஆட்டோமேட்டிக்காக அது என்டர் அமௌண்ட் தானே கேட்கும். ப்ளீஸ் என்டர் வித்ரா அமௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் நீங்க வித்ரா பண்ண போறீங்க கேட்கும் தானே நம்ம கிட்ட. கேட்குமா கேட்காதடா? புரியலப்பா. மெனு நிறைய இருக்குண்ணா. பேலன்ஸ் என்கொயரி ஓகே, அது புரியுது. இல்ல, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பேலன்ஸ் எடுக்கிறது மட்டும் தான் பண்ண போறோம். நம்ம பெரிய டாஸ்க் நம்ம இன்னும் போக நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பண்றது சின்ன டாஸ்க். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே, இப்போ என்கிட்ட அமௌண்ட் கேட்கும். இது வரைக்கும் இருக்கட்டும். இதுல நான் எல்ஸ் ஒன்று செட் பண்ணிக்குவா. ஏன் எல்ஸ் அப்படின்னா, சப்போஸ் யூசர் பாஸ்வேர்ட் தப்பா போட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு எரர் மெசேஜ் வரணும் தானே. பிரிண்ட் என்னன்னு வரணும்? இன்வேலிட் பின். கரெக்டுங்களா? ப்ளீஸ் செக் யுவர் பின்னுங்களா. ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? இந்த லைன்ஸ் எல்லாருக்கும் புரியுதா? இது வரைக்கும் எழுதுனது நான் இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே பெருசா எழுதல. இது வரைக்கும் எல்லாம் புரியுதா? ஓகே, இப்போ இதுல கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அமௌண்ட் கேட்கும். அமௌண்ட்டை நான் என்ன பண்றேன், ஒரு ப்ராம்ப்ட்ல வாங்கிக்கிறேன். ஏன்னா ப்ராம்ப்ட்ல வாங்கினா தான் நம்மளால அதை வேலிடேட் பண்ண முடியும். இன்புட்டா மாத்திக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்றேன், வித்ரா அமௌண்ட்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். எப்ப வேரியபிள் நேம் புரியுற மாதிரி இருக்கணும். வித்ரா அண்டர்ஸ்கோர் ஏஎம்டி. ஓகேவா? வித்ரா பண்ற அமௌண்ட்ன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 10,000 இருக்குடா. நான் வந்து இதுல 12,000 அடிச்சேன் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் வித்ரா ஆகுமா? ஓகே, நம்ம ப்ரோக்ராம லாஜிக்கா எழுதணும். ஏன்னா என்கிட்ட அக்கௌண்ட்ல இருக்கிறதே 10,000 தான். நீ 12,000 வச்சா கண்டிப்பா ஆகாது. அப்போ இதுல ஒரு செக்கிங் நடக்கணும். என்ன செக்கிங் நடக்கணும் அப்படின்னா, தெரியுங்களா, இஃப்குள்ளார தான் இப்போ எழுதிட்டு இருக்கேன் நான். அது உள்ள ஏன்னா ஒரு இன்டென்டேஷன் இருக்கு. இஃப்குள்ளார இஃப் என்னுடைய நான் என்டர் பண்ற அமௌண்ட் வித்ரா அமௌண்ட் கண்டிப்பா இதை விட பெருசா இருக்க கூடாது. இதை விட சின்னதா தான் இருக்கணும் என்னுடைய பேலன்ஸை விட.
எல்லாருக்கும் புரியுதா இந்த ஸ்டேட்மெண்ட்? ஓகேண்ணா. ஓகே, இப்போ எனக்கு இதை விட சின்னதாகவும் இருக்கலாம், பட் 10,000 அடிச்சாலும் நீ வித்ரா ஆகணும் தானே? 10,000 அடிச்சாலும் வித்ரா ஆகணும், இப்படி இருந்தாலும் வித்ரா ஆகணும், ஈக்குவல்டா இருந்தாலும் வித்ரா ஆகணும். கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் மேட்ச் ஆனாதான் எனக்கு வித்ரா நடக்கணும். ஓகேவா? புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே, இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ எனக்கு வித்ரா ஆன உடனே இதுல இருந்து என்னோட பேலன்ஸ்ல இருந்து மைனஸ் ஆகணும் தானே? இப்போ நான் ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டா பேலன்ஸ் என்கிட்ட எவ்வளவு இருக்கணும்? 9,000 ரூபாய். வெரி குட். இப்போ அதை நம்ம அச்சீவ் பண்ணணும். கண்டிப்பா நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, என்னோட பேலன்ஸ் அமௌண்ட்டை மைனஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஆப்ரேட்டர் அசைன்மெண்ட், டிக்ரிமெண்ட், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நான் ஞாபகம் இருக்குங்களா? இந்த மாதிரி பண்ணா நான் அப்படி சொல்றேங்க, வித்ரா அமௌண்ட்டை நான் டிவைட் மைனஸ் பண்றேன். அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா இந்த வித்ரா அமௌண்ட்டை இந்த பேலன்ஸ்ல மைனஸ் ஆகி பேலன்ஸ்லேயே ஸ்டோர் ஆகும்னு அர்த்தம். புரியுதா? மைனஸ் ஈக்குவல் டு புரியுதா? ஓகே. புரியலாம் சொல்லுங்கடா. புரியலாம் சொல்லுங்கடா. ஆர்த்தி உங்களுக்கு புரியுதுங்களா? இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? ஆமாங்க சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்க. இது புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்க சார். சரி, ஓகே. இப்போ இதுல மைனஸ் ஆகி பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அமௌண்ட்டை எடுத்துட்ட பிறகு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அந்த இடத்துல, நீங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் உனக்கு பேலன்ஸ் இருக்குன்னு வரும் தானே? அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாமா? பிரிண்ட் your balance amount is your account அப்படி வச்சுக்கலாமா? account balance is ஒரு கர்லி பிரேஸ்ல அந்த வேரியபிள் நேம் அடிச்சிடலாமா? பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம டைப் பண்ணிடலாமா? எஃப் போட்டுக்கலாம், அப்போதான் அது வேரியபிள் நேம் எடுத்துக்கும். வேரியபிள் அமௌண்ட். ஓகேவா? ஸோ அப்படின்னா வித்ரா ஆயிட்டு என்னோட பேலன்ஸ் அமௌண்ட் எனக்கு அங்கேயே ஷோ பண்ணிட்டோம். ஓகேவா? ஷோ பண்ணிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துக்கலாம் அழகா இருக்கிறதுக்காக, வேற ஒண்ணுமே இல்லை. என்னது? தேங்க்யூ ஃபார் சூசிங் அவர் ஏடிஎம். தேங்க்யூ ஃபார் சூசிங் அவர் ஏடிஎம். நீங்க காலேஜ் எல்லாம் போனீங்க, காலேஜ் எல்லாம் மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் நிறையவே கிடைக்கும். ஓகேங்களா? நீங்களே திங்க் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எழுதணும். ஹெல்ப்னா நீங்க எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் எனக்கு அவுட்புட் வந்துடும். சரி, நம்ம பண்ண வரைக்கும் அவுட்புட் வருதான்னு பார்க்கலாமா? நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துலாமா? ஓகே, நான் ரன் பண்றேன். ஓகே, என்கிட்ட என்ன கேக்குது? என் ஏடிஎம் ப்ரோக்ராம் வருது, வெல்கம் டு அவர் பேங்க்னு வருது. ஓகே, இப்போ நம்ம தப்பான பின் அடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம் ஓகே, நான் என்ன அடிக்கிறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 4 டிஜிட் அடிக்கிறேன். ஓகே, 4 டிஜிட் நம்பர் என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்ன வருது? இன்வேலிட் பின் வருது. நீங்க தப்பான பின் அடிச்சிட்டீங்க, ப்ளீஸ் செக் ஒரு பின் வருது. ஓகேவா? நம்மளுக்கு இந்த எல்ஸ் ஒர்க் ஆகுதுங்களா? பர்ஃபெக்டா எல்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ மறுபடியும் ரன் பண்ற ப்ரோக்ராம். ஓகே, என்கிட்ட பின் கேக்குது. நம்ம கரெக்டான பின் அடிக்கலாமா? 1 2 3 4 பின் அடிச்சுட்டேன், என்டர் கொடுக்குறேன். என்கிட்ட என்ன கேக்குது? கரெக்டா உள்ள போயிடுச்சு. உள்ள போயிட்டு ப்ளீஸ் என்டர் வித்ரா அமௌண்ட் கேக்குது. இப்போ நான் என்ன பண்றேன்? என்கிட்ட இருக்கிறதே 10,000 தான். நான் என்ன டைப் பண்றேன்? 11,000 டைப் பண்ணவா? 11,000. ஓகே, 11,000. இப்போ எனக்கு அமௌண்ட் வருமா வராதா? வராது. நம்ம இதுல ஒரு எல்சி எழுதிருக்கணும். இது ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா இதுலயும் ஒரு பிரிண்ட் இருந்தா நல்லா இருக்கும். இந்த இஃப்க்கு ஒரு எல்சி எழுதிருக்கணும், அதுல ஒரு சின்ன தப்பு இருக்கு. அப்பதான் நம்ம இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் பிரிண்ட் பண்றதுக்காக, வேற ஒண்ணுமே கிடையாது. பேலன்ஸ் இல்லன்றதுக்காக இந்த இஃப்க்கு ஒரு எல்சி. இன்சஃபிஷியன்ட்
பேலன்ஸ் இப்போதைக்கு இது மறுபடியும் ரீரன் பண்ணுவோம். ஏன்னா அப்போதான் இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்காக. ஓகே, இப்போ பின் கேட்குது. நான் கரெக்டான பின் அடிக்கிறேன். ஸோ நான் அமௌண்ட் வந்து இதோட அதிகமாக அடிக்கிறேன். ஓகேங்களா? என்கிட்ட இருக்குது 10,000 தான். ஆனால் நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன்? 12,000 டைப் பண்ணியிருக்கேன். என்ட்ரு கொடுக்குறேன். என்ன டைப் ஆகுது? எனக்கு எரர் மெசேஜ் வருது, இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு வருது. அப்போ கண்டிப்பா இதுவும் ஒர்க் ஆகுது. புரியுதுங்களா? இந்த இஃபுமே ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ கரெக்டாக டைப் பண்ணும். மறுபடியும் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் 1 2 3 4 கரெக்டான பின்னை கொடுக்குறேன். ஸோ அமௌண்ட் எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 2,000 வித்ட்ரா பண்ணலாமா? இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு என்ன அவுட்புட் வரணும்? இவர பேலன்ஸே எனக்கு பிரிண்ட் ஆகணும். என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? ஓகே, இப்போ என்ன நடந்திருக்கு? நம்ம அமௌண்ட்டையும் வித்ட்ரா ஆயிடுச்சு. வித்ட்ரா ஆன பிறகு பேலன்ஸே எனக்கு என்ன ஆயிடுச்சு? டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரியல் டைம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். பட் ஆனால் அதுக்கு நீங்களும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். இது புரியுதா எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம்? ஓகேங்க சார். ஓகே, இப்போ இதை கமெண்ட் பண்ணுறேன். இப்போ டைம் இல்லை, ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று பண்ணலாம். இப்போது எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு லைப்ரரி ப்ரோக்ராம் பண்ணலாமா? லைப்ரரி ஸோ லைப்ரரிக்கு போனீங்க அப்படின்னா அங்கே புக் இருக்கும். கரெக்டுங்களா? லைப்ரரி பண்ணலாமா? இல்லை சின்ன டாஸ்க் ஏதாவது பண்ணலாமா? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டெஃபை யூஸ் பண்ணி பிரிண்ட் யூசர் வந்து 1 சூஸ் பண்ணா அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்? அந்த ப்ரோக்ராம் ஆட் ஆர் ஈவனான்னு கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் பார்த்த எல்லா ப்ரோக்ராமையும் ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி பண்ணலாம். 2 சூஸ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா, வவ்வல் ஆர் கான்சோனன்ட் எனக்கு கண்டுபிடிக்கணும். 3 சூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்னென்ன ப்ரோக்ராம் பார்த்தோம்? கவுண்ட் ஆஃப் ஓகே, பிரிண்ட் நேச்சுரல் நம்பர். ஓகே, இதில் அவங்க என்ன 3 ப்ரோக்ராம் மட்டும் பண்ணலாம். இதை நம்ம ப்ராம்ப்ட் வாங்கிக்கலாம். ப்ராம்ப்ட் நம்ம என்ன பண்ணலாம்? சாய்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆர்டர் ஈவன்ல ஸோ ஆர்டர் ஈவன்றதுனால ஜஸ்ட் அதே நேம்ல நான் ஃபங்க்ஷன் நேம் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஈவன். அதே மாதிரி ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கும்போது எதுவும் ஸ்பேஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இது ஒரு நேம். இது
ஓகே, ஸ்பேஸ் எதுவும் கொடுக்க கூடாது, அதை மறக்க கூடாது. ஓகேவா? அண்டர்ஸ்கோர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆட் ஆர் ஈவன். இப்போ இதுக்கு கண்டிப்பா ஆட் ஆர் ஈவன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பாராமீட்டர் வேணும் தானே. ஒரு நம்பர் இல்லாம ஆட் ஆர் ஈவன் கண்டுபிடிக்க முடியாதுல்ல, புரியுதா? கைஸ் புரியுதுங்களா? சோ ஒரு பாராமீட்டர் உள்ள வரும். இப்போ ஒரு பாராமீட்டர் உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த பாராமீட்டரை நான் என்ன பண்றேன், 2 ஆல மாட் பண்ணி ஈக்குவல் டு 0 செக் பண்றேன். 0 இருந்துச்சுன்னா நான் என்னன்னு பிரிண்ட் பண்றேன், பிரிண்ட் given number is even நான் பிரிண்ட் பண்றேன். எல்ஸ் நான் பிரிண்ட் பண்ணோம், வந்த நம்பரு உள்ள வந்த நம்பரு என்ன பிரிண்ட் பண்ணோம், given number is even நான் பிரிண்ட் பண்றோம். சரி, ஆடுன்னு பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. ஸோ எப்போ யூசர் ஒன்று சூஸ் பண்ணாரோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிற மாதிரி நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி எழுதுறேன். அடுத்த டெஃப்ல நான் என்ன டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா வவல் ஆர் கான்சோனன்ட் தான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன எழுதலாம், இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? வவல் ஆர் கான்சோனன்ட். ஸோ இதில் ஏதாவது ஒரு கேரக்டர் உள்ள வரப்போகுது, அதெல்லாம் என்ன பண்ணுறேன், சின்ற ஒரு கேரக்டர் நான் கீழே நான் அனுப்புற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? சி உள்ள வரும். உள்ள வந்துச்சு அப்படின்னா இஃப் அந்த கேரக்டர் இன் ஆப்ரேட்டர் AEIOU இந்த இதுல இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் given character is vowel print பண்ணுமா, எல்ஸ்ல என்ன பிரிண்ட் பண்ணோம், கான்சோனன்ட். தம்பிங்க புரியுதுங்களா? நான் ஃபங்க்ஷன் தான் எழுதிட்டு வரேன், ஒரு 2 ஃபங்க்ஷன் எழுதிருக்கு வரைக்கும், புரியுதுங்களா? அடுத்த ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன். ஸோ நேச்சுரல் நம்பர் எழுதிருக்கேன். ஸோ நேச்சுரல் நம்பர்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 கொடுத்தனா 1 ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அதான் நேச்சுரல் நம்பரு 1 to 10. நான் சப்போஸ் 12 கொடுத்தனா 1 to 12 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அதான் நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் அதுக்கு கண்டிப்பா என்ன வேணும், ஒரு இன்புட் வேணும். அதில் என்னன்ற நம்பரை உள்ள வாங்கிக்கிறேன். உள்ள வந்துச்சு அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12 அடிச்சேன்னா 1 ல இருந்து 12 வரைக்கும் வரணும். அப்ப கண்டிப்பா ஃபார் லூப் தான் நம்ம போகணும். கரெக்டா? ஃபார் ஐ இன் ரேஞ்சுக்குள்ளார ஏன்னா 1 ல இருந்து பிரிண்ட் ஆகணும். அதாவது 1, n எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்ப n+1 தானே வரும். ஏன்னா n நம்ம போட்டோம் அப்படின்னா n-1 தான் இங்க பிரிண்ட் ஆகும். 1 to 9 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும், 10 வராது. அதெல்லாம் நான் +1 போட்டுக்கிறேன். ஜஸ்ட் பிரிண்ட் அந்த ஐயை பிரிண்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் எழுதிட்டேன். 3 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் இந்த ப்ரோக்ராம்ல, புரியுதா? இப்போ இதை கால் பண்ண போறேன். பிரிண்ட் என்டர் யுவர் சாய்ஸ். இப்போ எனக்கு சொல்லுங்க, இந்த ப்ரோக்ராம் இப்போ நான் ரன் பண்ண உடனே எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? எனக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண உடனே என்ன பிரிண்ட் ஆகும்? இதெல்லாம் ஒர்க் ஆகுமா இப்போதைக்கு ரன் பண்ணா? இல்லை, உங்களை தான் கேட்குறேன். இப்போ இது இல்லாமல் நான் ரன் பண்ணுறேன், இது வரைக்கும் நான் ரன் பண்ணுறேன். இப்போ ப்ரோக்ராம் என்ன நடக்கும்னு சொல்லுங்க. சரி, நம்ம கால் பண்ணி. ஓகே, கால் பண்ண தான் நடக்கும். இது அப்படியே எதுவுமே நடக்காது. கரெக்ட் தானே? எஸ் சார். எதுவுமே நடக்காது. என்டர் வித் சாய்ஸோட அப்படி நிற்கும். அது வேணா நான் ரன் பண்ணி காட்டுறேன். என்கிட்ட எல்லாமே கேட்குது. டைரக்டா எங்க வருது? இந்த இடத்துக்கு தான் வருது. இது எல்லாமே நம்ம ஜஸ்ட் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். நான் ஜஸ்ட் சாய்ஸ் 2 கொடுக்குறேன். அந்த ப்ரோக்ராம் அதை விட்டு நான் எக்ஸிட் ஆகுது. ஏன்னா நம்ம எதுவுமே எழுதல, இனிமே தான் எழுத போறோம்.
இஃப் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன கால் பண்ணணும் அப்படின்னா இந்த சாய்ஸ் இந்த நம்பரை நான் ஏன்னா ஒரு நம்பர் நாங்கள் அனுப்பணும்ல அதால இன்புட் என்டர் எனி நம்பர். ஸோ இதை நான் வந்து என்ன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அந்த எண்ணை நான் எங்கே அனுப்புகிறேன்? இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு அனுப்புகிறேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் கரெக்டாக இதே நேம் எழுதணும். ஃபங்க்ஷன் நேம் தான் ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷன் நேமே அதில் என்ன பாஸ் பண்ணி விட்டுறேன், அவ்வளோதான். இப்போ ஒன்று நடக்குமா நடக்காதா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ என்கிட்ட கேட்குது, நான் ஒன்று சாய்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ என்டர் கொடுத்தோன்னே அதுவே அங்கே பாருங்க, இதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போது பாருங்க. என்டர் எனி வேல்யூ கேட்குது, எனி நம்பர். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 17 கொடுக்குறேன். இது ஈவனா ஆடா? ஆட் நம்பருங்களா? என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? கிவன் நம்பர் இஸ் ஆட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுது? இந்த ஃபங்க்ஷனுக்கு போகுது. இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனையும் கால் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். எல்ஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு 2 இருந்துச்சு அப்படின்னா சேம் நம்ம சாய்ஸ்ல என்ன வச்சிருக்கோம்? வவல் வச்சிருக்கோம். ஸோ அந்த கேரக்டர் நம்ம இன்புட்டா வாங்கிக்கலாம். சிஸ் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து கேரக்டர்ன்றதுனால நம்ம என்ன பண்ணணும்? சிஸ் ஈக்குவல் டு, ஸோ இன்ட்டு தேவையில்லை, நம்ம டேரக்டா இன்புட் மட்டும் வாங்கிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரிங், அது ஸ்ட்ரிங்ன்றதுனால அந்த இன்ட்டு தேவையில்லை. எனி கேரக்டர். ஸோ கொடுத்துட்ட பிறகு நான் அதை அங்கே பாஸ் பண்ணி விடணும். ஸோ அதால என்ன பண்ணுறேன்? வவல் ஆர் கான்சனன்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு இந்த சியை பாஸ் பண்ணி விட்டுறேன். நான் ஜஸ்ட் இதையும் செக் பண்ணி பார்த்துறேன். இது நான் ப்ரோக்ராம் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணிடலாம். எல்ஸ் சிஹெச் ஈக்குவல் டு 3 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பாஸ் ஆகணும்? ஸோ நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்கணும். சேம் நான் இதே, ஏன்னா என்ன தான் தேவை கரெக்டுங்களா? அதே இதை நான் இங்கேயும் வாங்கிக்கிறேன். என்ன வாங்கிட்டு ஸோ நேச்சுரல் நம்பருக்கு நேச்சுரல்ன்ற ஃபங்க்ஷனுக்கு என்ன பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையுமே ரன் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் யூசர் வந்து இதில் இருக்கிற எந்த சாய்ஸுமே சூஸ் பண்ணலை, ஏன்னா 3 தான் நம்ம எழுதியிருக்கோம். சப்போஸ் யூசர் 4 டைப் பண்ண எரர் வரணும்ல, அதுக்காக இன்வேலிட் சாய்ஸ், நீங்கள் தப்பான சாய்ஸை சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக. ஸோ ரன் பண்ணுறேன். என்கிட்ட கேட்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 கொடுக்குறேன். என்கிட்ட என்ன கேட்குது? என்டர் எனி கேரக்டர் கேட்குது. ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே, என்கிட்ட எனி கேரக்டர் கேட்குது. நான் என்ன கொடுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இ கொடுக்கலாம். இ வந்து வவல் தான். என்டர் கொடுக்குறேன். என்னன்னு வருது? கிவன் கேரக்டர் இஸ் வவல் வருதுங்களா? பிரிண்ட் ஆகுது அழகா. அப்போ என்ன ஆகுது? அது செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு அழகாக கால் ஆகி நமக்கு ஒர்க் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். மறுபடியும் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். தேர்ட் ஆப்ஷன் நேச்சுரல் நம்பர் 3 கொடுக்குறேன். என்கிட்ட என்ன கேட்குது? என்டர் எனி நம்பர் கேட்குது. இது கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12 கொடுக்குறேன். என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்ன வருது? 1லேருந்து 12 வரைக்கும் பிரிண்ட் ஆகுதுங்களா? புரியுதா? இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுதுங்களா? ஏன் கன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் ஒரு டவுட். சொல்லுப்பா. சார் C++லலாம் நம்ம ஸ்விட்ச்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம்ல, கேஸ் இந்த மாதிரி கேஸ்க்கான லூப். ஆமாப்பா, அது வந்து பாத்தீங்கன்னா அது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட். அதை நம்ம இஃப்ல எழுதிருக்கோம், இஃப் எல்ஸ்ல எழுதிருக்கோம் இந்த கண்டிஷனை. அப்போ ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணியும் எழுத முடியும்? கண்டிப்பா எழுத முடியும். ஓகே, थैंक यू. இது அப்படியே சுவிட்ச் கேஸ்ல நீங்க எழுதலாம். பட் ஆனா சுவிட்ச் கேஸ்ன்றதெல்லாம் ஓல்டு மெத்தட். அது வந்து இப்போ நீங்க இப்போ காலேஜ்ல படிக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும். பட் சுவிட்ச் யூஸ் பண்ணி நம்ம டெவலப்பரா அதெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம யாரு டவுட் கேட்டது?
சார் ஆர்த்தி. ஓகேப்பா, குட் குட், வெரி குட். ஓகே, நம்ம வந்து இது நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டாக தான் ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்ன ஐடியா இருக்கா உங்களுக்கு? படிச்சிருக்கேங்க சார். படிச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே, குட். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன். நான் ஃபங்க்ஷனை எழுதி எனக்கு தேவையான ஃபங்க்ஷனை நான் எடுத்துக்கிறேன் சாய்ஸ் மூலிமா. புரியுதா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேப்பா, குட் குட். அதான் நீங்கள் இதை சுவிட்ச்லையும் எழுதலாம்ப்பா, தப்பு இல்லை. இப்போதைக்கு நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பாக எழுதலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் இஃபெல்ஸ்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு சுவிட்ச்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேங்க சார். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? அக்னாலஜ் பண்ணுங்க. அல்கேட்ஸ் புரியுதுங்களா? ஓகேங்க. புரிஞ்சுதுண்ணா. ஓகே ஓகே. அல்கேட்ஸ் நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். ஓகே ஓகே, குட். ஃபைனல் இயர். பிஇங்களா? ஆமாண்ணா. நானும் பி தான்டா. ஜனா நீங்க? சார் நான் பிஎஸ்சிங்க சார், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஆர்த்தி நீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஓகே குட். சரி, ஓகே. இன்னைக்கு எல்லாருக்கும் புரிஞ்சது நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கேளுங்க. இந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்றேன். இதுல இருக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷன் இன்னமும் டீப்பா புரியும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லயே ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் புரியாம நம்ம அடுத்த டாபிக் போறது யூஸ்லெஸ் ஆயிடும். ஸோ ஃபங்க்ஷன்ஸை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நான் நிறைய டாஸ்க் கொடுப்பேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஓகேவா? ட்ரை பண்ணணும் எனக்கு. சார் ஓகேண்ணா. ஓகேப்பா சார். ஓகே, சார் க்ளோஸ் பண்ணி